அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்துல நிறைய சகோதரர்கள், கிட்டத்தட்ட ஒரு 6-7க்கும் மேற்பட்ட சகோதரர்கள் என்ன செய்யறாங்க, ஒரே மாதிரியான கேள்விதான். அது என்ன கேள்வி அப்படின்னா, இன்றைக்கு மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவங்களுடைய சில வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல வெளியாயிருக்கிறது. அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிற சிலரும், அதுபோக இந்த மாதிரியான ஒரு ஒரு தவறு செஞ்சிருப்பாரையானால் அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது சம்பந்தமாக சகோதரர் இம்ரான் அவர்களும், அது மாதிரி சகோதரர் ஃபாரூக் அவங்க கீழக்கரையை சேர்ந்து அவங்க என்ன கேட்கிறாங்கன்றா, அதாவது பாதிக்கப்பட்டவர்களுடைய அந்த குறைகள் மற்றவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக சொல்லலாமே ஒழிய, அவர்களால் பாதிக்கப்படாதவர்கள் ஏன் இந்த பிரச்சனையை வெளியாக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும், அது மாதிரி சதக்கு என்று சொல்லக்கூடியவர்களும் இந்த மாதிரி யாரும் ஏமாந்து விடக்கூடாது என்ற நோக்கத்தில் இது உண்மையான தகவலா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும், அது மாதிரியாக சகோதரர் சாதிக் அவங்க இது டிஎன்டிஜே சகோதரர்கள் தான் இதை பிரதானப்படுத்தி அப்துல் பாசித் புகாரியை வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி கேவலப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்களே, இதெல்லாம் உண்மையா என்ன அப்படிங்கிற ஒரு விவரத்தை கேட்டிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இந்த மௌலவி அப்துல் பாசித் புகாரி சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய தகவல், அந்த செய்தி என்பது அது உண்மையான வீடியோ தான். வீடியோ என்பது உண்மை. ஆனா இதுல இந்த பண மோசடி 10 கோடி ரூபா அந்த ஹவாலா பணம் இது சம்பந்தமாக ஏற்கனவே நம்ம இந்த தளத்துல நம்ம பதில் சொல்லியிருக்கிறோம். அதாவது இந்த டிஎன்டிஜே சொல்லித்தான் அந்த அப்துல் பாசித் புகாரி கேவலப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? அதற்கு முன்னாடியே முஃப்தி உமர் ஷரீஃப் காசிமி என்று சொல்லக்கூடிய ஒரு மௌலவி, அவங்களுடைய அந்த சலஃபி இயக்கத்தில் உள்ளவர் தான் அந்த அப்துல் பாசித் புகாரி என்று சொல்லக்கூடியவர். அப்ப இவர் சம்பந்தமான நிறைய புகார்கள் அவர்களுக்கு செல்லுது. அப்ப அவங்க அதை ஊர்ஜிதப்படுத்தி உண்மைப்படுத்தி என்ன செய்யறாங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு தகவல் வந்திருக்குது, இதை அப்துல் பாசித் புகாரி அவங்க இது எல்லாத்துக்கும் சரியான செட்டில்மெண்ட் கொடுக்கணும், அது அவங்க சரி பண்ணணும். அதே மாதிரி நீங்க யார்கிட்டையும் 1000-2000க்கு மேல என்ன செய்யாதீங்க, எதுவும் கொடுக்காதீங்க, கடனா கொடுக்காதீங்க அப்படிங்கிற ஒரு தகவலை உமர் ஷரீஃப் என்று சொல்லக்கூடிய அவங்க தான் முதல்ல என்ன செஞ்சாங்க, வெளியிட்டாங்க. வெளியிடுவதற்கு காரணம் அதுதான். இவரால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இனிமே யாரும் பாதிக்கப்படக்கூடாது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துல தான் அவங்களும் போட்டாங்களே ஒழிய அவங்க கேவலப்படுத்தணுங்கிற நோக்கத்துல போடல. அதே அடிப்படையில தான் டிஎன்டிஜியில இருக்கக்கூடிய அவர்கள் இந்த மாதிரியாக சம்பவம் நடக்குது, இதுல முஸ்லீம் சமுதாயம் கவனமா இருக்கணும், இந்த மாதிரி நீங்க சேர்க்குவாங்க, உங்களுக்கு பங்குதாரம் என்று சொல்லி உங்களிடத்துல பணம் கேட்பார்களே, ஆனால் அது சம்பந்தமா நீங்க என்ன செய்யாதீங்க, எவ்வளவு நம்பிக்கையான ஆளாக இருந்தாலும் பணம் என்பது ஒரு ஆளை மாற்றிவிடும். அந்த அடிப்படையில் என்ன செஞ்சாங்க, அவங்க ஒரு பதிவையும் போட்டிருந்தாங்க. அதுபோக இன்றைக்கு நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல புதுசாக ஒரு பெண் குற்றச்சாட்டும் என்ன செய்யப்படுது, சுமத்தப்படுகிறது. அது சம்பந்தமாக இதுக்கு முன்னாடி எந்த ஒரு தகவலும் வரல, இன்னைக்கு தான் புதுசா கிளப்பி இருக்கிறாங்க. ஆனா இதுல உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத விட நடந்த சம்பவம், இன்னைக்கு நடந்த அவர் போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் ஒப்படைக்கப்பட்டிருக்காரு என்ற தகவல் மட்டும்தான் உண்மை. அந்த பெண் சம்பந்தம் பாதிக்கப்பட்டவர்கள் தான் அவங்க நேரடியாக என்ன செய்யறாங்க, அவங்க ஹேண்ட் பண்றாங்க, அதை கையாளுறாங்க, அவங்க தான் வீடியோ எடுத்திருக்கிறாங்க, அவங்க தான் போட்டிருக்கிறாங்க. இதுல அதிகமான மறுப்புகள் அப்துல் பாசித் புகாரி அவங்க இந்த மாதிரிலாம் கிடையாது, போகாது, வராது, இல்ல, பொய் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. ஆனா அப்படி ரியாக்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா விளைவு வேற மாதிரி போயிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க நிற்கக்கூடிய ஆட்கள் அவ்வளவு ஒரு கோபத்துல தான் நின்று இருக்கிறாங்க. இவர் உண்மையை மறுக்கிற மாதிரியோ அல்லது அவர் என்ன சொன்னாலும் அந்த இடத்துல எடுபடாத ஒரு சூழ்நிலை. ஆனா இதனுடைய மற்ற உண்மைத்தன்மை விஷயங்கள் என்ன என்பது அப்படிங்கிற நமக்கு தெரியல. இவரை நம்ம கேவலப்படுத்தல, கண்ணியப்படுத்தல, ஏதாவது கேவல குறைவாக நடத்தல. ஆனா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது, நடந்து போச்சு. நடந்து போனா அதுக்கு உண்டான அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படிங்கிறது என்னன்னு என்ன செய்யணும், அந்த அரெஸ்ட் பண்ணவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் அவங்க என்ன செய்வாங்க, முடிவெடுப்பாங்க. இது நம்ம விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி மக்கள் மத்தியில் அறிமுகமானவர்கள் என்று அறியப்படக்கூடியவர்கள், அவர்கள் உங்களிடத்துல ஏதோ கடனா தாங்க அப்படின்னு கேட்டாலோ, அல்லது ஏதோ எங்களுக்கு உதவி செய்யுங்களோ, அல்லது ஏதோ எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டாலும் நீங்க செஞ்சிருங்க. கடனா கேட்டா கூட சிறிய தொகையா இருந்தா கொடுங்க. பெருந்தொகையாக இருக்குமே ஆனால் அது எழுத்துப்பூர்வமான ஒரு பத்திரங்கள் எழுத்துப்பூர்வமாக எழுதி வைத்துக் கொண்டு கொடுக்கணும். ரெண்டாவது, கொடுக்கக்கூடிய அவர் திருப்பி தருவதற்கு அவருக்கு சோர்ஸ் இருக்கா அப்படிங்கறத பார்த்து தான் கொடுக்கணும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது நம்ம தொழில் செய்ய போறோம், அதுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க, முதலீடு செய்யுங்க என்று கேட்பார்களே, ஆனால் நீங்க யாருக்கும் எவ்வளவு பெரிய ஒரு தெரிஞ்சவராக இருந்தாலும், எவ்வளவு அறிமுகமானவராக இருந்தாலும், நீங்க நல்லவர் நம்பக்கூடியவராக இருந்தாலும் செய்யாதீங்க. ஏன்னா அதுல பின்னாடி 2 விஷயங்கள் இருக்கு. அவங்க உங்களோட ஏமாத்தணும்னு வாங்காவிட்டாலும் அவர்கள் யார் இடத்துல ஏமாந்து போறதுக்கும் வழி இருக்குது. அப்படி நிறைய சம்பவங்கள் இருக்கு. இவங்க என்ன செய்வாங்க, வாங்கி இன்னொரு ஆளுக்கு கைமாத்துவாங்க, அவங்க என்ன செய்ய, ஏமாத்திட்டு போயிடுவான். அவன் ஏமாத்திட்டு போனாங்க, பதில் சொல்லக்கூடிய இடத்துல இவர் யாரு வாங்கினாரோ அவர் நிப்பாரு. அப்படியான ஒரு சூழ்நிலையும் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படி நிறைய மோசடிகள் நடந்திருக்கிறது. எப்படி எல்லாம் ஈமு கோழி வளர்க்க போறோம், நீங்க முதலீடு பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க.
அது மாதிரி வந்து ஒரு 15 வருஷம் ஒரு திட்டமாக எனது தேக்கு மரம் நடப்போறோம் அப்படின்னு சொன்னாங்க, பேரிச்ச மரம் நடப்போறோம் அப்படின்னு சொன்னாங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுவதற்கு நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க, ராகத் பஸ் சம்பந்தமாக என்ன செஞ்சாங்க, பஸ்ஸுக்கு முதலீடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி வந்து இப்படி நிறைய இந்த மாதிரியாக வந்து மக்கள் இதுல வந்து மக்கள் வந்து என்ன அப்படின்னா வெளிநாடுகளில் சம்பாதிக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா ஓரளவு கடைசி காலத்துக்கு நம்ம கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்னு சேமிச்சு வச்சிருக்காங்க. சும்மா இருக்கிற பணம் சும்மா தானே இருக்குது. ஏதாவது ஒரு முதலீடுல போட்டோம்டா, நம்பிக்கையான ஆட்கள்கிட்ட கொடுத்தோம்டா, ஏதோ நமக்கு மாசம் மாசம் வருமானம் வரும், நம்மளுடைய முதலீடும் முதலும் தக்கம் அது ஒரு சரியான முறையில் இருக்குமே என்ற அடிப்படையில் என்ன செய்யறாங்கன்னா அவங்களுடைய ஒட்டுமொத்த வருமானத்தையும் கொடுத்துடுறாங்க நம்பிக்கையின் அடிப்படையில். கடைசியில் ஏமாந்து போறாங்க. அவங்க மகளுக்காக திருமணத்துக்காக வச்சிருந்த பணம், கடைசி காலத்தில் நம்மளை காப்பாற்றும் என்று வைத்திருந்த பணம், இந்த மாதிரியான பணங்கள் எல்லாம் கொடுத்து விட்டு என்ன செய்யறாங்க, ஏமாந்து போகக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த மாதிரி வந்து முதலீடு பண்ண போறோம் அப்படின்னு சொல்வார்களே, ஆனால் அதுல என்ன செய்யாதீங்க, பங்குதாரர்களாக சேராதீங்க. அது வந்து காசு பணம் அதிகமாக அது அவர்களை வந்து தவறான வழியில எப்படி ஏமாத்தலாம் அல்லது எப்படி குறுக்கு வழியில சம்பாதிக்கலாம் என்ற ஒரு சிந்தனை தான் வரும். எவ்வளவு அறிமுகமானவராக இருந்தாலும் இந்த முக கவர்ச்சிக்கு ஏமாந்துராதீங்க. எல்லா இடங்கள்லயுமே ஏமாந்து போறாங்க. அப்படி ஏமாந்துராதீங்க, முக கவர்ச்சிக்கு ஏமாந்துராதீங்க. உங்களுக்கு நன்கு அறிமுகமானவர், உங்க சொந்தக்காரன் பந்தக்காரன் உங்க ஊருக்காரன் அப்படி என்று இருக்குமே ஆனால் நீங்க செய்யுங்க. ரெண்டாவது இந்த பார்ட்னர் வியாபாரம்ங்கிறத வந்து சரியான வியாபாரம் கிடையாது. அது எப்படி என்னது ஒரு 5 வருஷத்துக்கு மேல இருக்காது. அதுக்கிடையில சண்டை வந்துடும், பிரச்சனை வந்துடும், அப்புறம் நீ நான் தனித்தனியா பிரச்சனை வந்துடும், அப்புறம் உன்னுடைய குறைகள் என்னுடைய குறைகள் அலசக்கூடிய அந்த மாதிரியான நிலைமை வந்து அத்துக்கிட்டு பிச்சுக்கிட்டு போகக்கூடிய நிலைமை தான் இருக்கிறது. அதனால பொதுவா வந்து இந்த பார்ட்னர் வியாபாரம் உங்களால இயலுமையானால் சொந்தமா ஒரு 5000 ரூபாய் முதலீடு போட்டு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் 200 ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரி சொந்த தொழிலா பார்க்க பாருங்க. உட்கார்ந்துகிட்டு பாக்குற வேலையாக இருந்தாலும் செய்யுங்க ஒழிய பல ஆயிரங்கள் பல லட்சங்களை முதலீடா போட்டு நம்மளுக்கு வருமானம் வரும் என்ற அடிப்படையில் என்ன செய்யாது. அது மாதிரி நீங்க 5000 தாங்க உங்களுக்கு 50, இன்னைக்கு ஒரு ஆள் போட்டு விட்டுருந்தாரு, அது நம்பிக்கை நம்ம அவரை சேர்த்து இருந்தோம். அது என்ன செய்யறாரு, கிட்டத்தட்ட ஒரு 250-300 மெசேஜ் மேல போட்டு போயிட்டாரு. சுந்தர் என்று சொல்லக்கூடிய அவருக்கு ஏற்கனவே அறிவுரையும் சொல்லி இருந்தோம், நம்ம இது மார்க்க கேள்வி பதில் தளம் அப்படின்னு அறிவுரை இருந்தோம், நம்ம இது மார்க்க கேள்வி பதில் தளம் அப்படின்னு அறிவுரை சொல்லி இருந்தேன். அவர் 5000 போட்டா 50000 தருவேன் இப்படின்னு மக்களுடைய ஆசைகளை தூண்டக்கூடிய, மக்களுக்கு ஆசை வார்த்தை காட்டக்கூடிய நிறைய விளம்பரங்கள் வெளியாகுது. இந்த மாதிரியான இதுகள்லாம் என்ன செஞ்சிடாதீங்க, ஏமாந்துடாதீங்க. அது மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுடைய மெசேஜுக்கு வந்து என்ன செய்யும், உங்களுக்கு 10,000 அனுப்பியிருக்கிறோம் செக் பண்ணி பாருங்க அப்படிம்பாங்க. நீங்க செக் பண்ணா திறந்துட்டீங்களாக்க முடிஞ்சு போச்சு, உங்க பணத்தை எடுத்துட்டு போயிருவாங்க. இப்படி கொள்ளையடிப்பதற்காக, ஃப்ராடு பண்ணுவதற்காக, ஸ்கேம்ல வந்து நிறைய டெக்னிக்களை கையாளுறாங்க. நம்மளுடைய பொருளாதாரத்தை இன்னைக்கு காப்பாற்றுவதற்கு நம்ம என்ன செய்யணும், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய நம்மளுடைய பொருளாதாரம் அனாமத்தாக போயிருது. இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதனால வந்து இந்த அதிக லாபம் கிடைக்குது, நம்மளுக்கு வந்து நம்பிக்கையான ஆளு, தெரிஞ்சவர், அறிமுகமானவர் அப்படிங்கிற அடிப்படை இன்னும் சொல்ல போனா சில இயக்கங்கள்ல வந்து இதுக்கெல்லாம் தடை பண்ணிருக்கிறாங்க. ரியல் எஸ்டேட் மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடாது, அந்த ஹஜ் நிறுவனங்களை வச்சு நடத்தக்கூடாது. ஏன்டா மக்களை ஏமாத்திடுவாங்க. இவரதான் நம்பிக்கையானவராக இருந்தாலும் இவர் தன்னுடைய அந்த மேல் மட்டத்தில் இருக்கிறோம் என்ற அறிமுகத்தை வைத்து மக்களிடத்தில் பணத்தை வாங்கி கொண்டு ஏமாத்துவதற்கு உண்டான வழிகள் அதிகமாக இருக்குது. அப்படி ஏமாத்தியும் இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் இதுகெல்லாம் மேல்மட்ட நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடாது என்ற அளவுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த இந்த மாதிரியான வியாபாரங்கள் பண்ணக்கூடாது என்ற அடிப்படையில் வச்சிருக்கிறாங்க. அதான் சரியான நிலைப்பாடும். நம்ம யார்கிட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாந்துடக்கூடாது, நம்மளும் ஏமாறக்கூடாது, பிறரையும் ஏமாற்றக்கூடாது. காலையில எந்திரிச்சு வெளியே போகக்கூடிய நேரத்தில் நமக்கு கற்றுத்தரக்கூடிய துவா என்ன, எல்லாம் நான் யாரையும் ஏமாத்தி விடாமல் இருக்கணும், என்ன எவனும் ஏமாத்திடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை கூட ரசூலுல்லாஹ் நமக்கு கற்றுத்தராங்க. அப்ப அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும், நடந்து கொள்ள வேண்டும். இந்த அப்துல் பாசித் சம்பந்தமாக முழு விவரங்கள் என்ன என்பது இன்னும் போக போக என்ன செய்யணும்னா வெளியே வரும். ஆனா பொருளாதார விஷயமாக அவர் வந்து ஒரு நல்ல முறையில் நடந்து கொள்ளல, மக்களிடம் நிறைய பேர் இடத்துல வாங்கிட்டு கொடுக்காமல் இருக்கிறார்கள் என்ற தகவல் உண்மையானது, உறுதியானது. பெண் சம்பந்தமாக வரக்கூடிய குற்றச்சாட்டுகள் மற்ற செய்திகள் அனைத்திற்கும் இதுவரைக்கும் எந்த ஒரு பதிலும் இல்லை. அவர் தரப்புல வந்து மறுக்கக்கூடிய பதிலும் இல்லை. அந்த அடிப்படையில் தான் போய்கொண்டிருக்கிறது. அதனால நம்ம அவர் யாரையும் இதுக்கு மேல அவரை போட்டோ நம்ம தளத்திலே விரும்பலாத, அவர் போட்டோவை போடுறதோ அது சம்பந்தமா தொடர்ச்சியாக பதிவு போடுவதையோ நம்மளும் விரும்ப கிடையாது. அவர் மானம் காக்கப்பட வேண்டும். அவர் தப்பு செய்திருப்பார்கள், தண்டிக்கப்பட வேண்டும். அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் நிவாரணம் பெற வேண்டும். அதுபோல சகோதரர் ஃபாரூக் அவங்க வந்து நம்ம தான் பாதிக்கப்படல, நம்ம அதை பத்தி பேசணும் அப்படிங்கிறாங்க. நம்ம பாதிக்கப்படவில்லை என்றாலும் இந்த மாதிரியான பாதிப்புக்கு மற்றவர்கள் ஆளாகிவிடக் கூடாது என்ற ஒரு எச்சரிக்கை நமக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. அதாவது ஒருவர் மூலமாக ஒரு சமுதாயம் பாதிக்கப்படுது, அது நமக்கு தெரியுது. மற்றவர்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, பாதிச்சிடக்கூடாது. மற்றவர்கள் ஏன்னா ஒரு பக்கத்துல தவறு நடந்துட்டு மாட்டிக்கிட்டு என்ன செய்வாங்க, வேற பக்கத்துல வந்து மறுபடியும் வேற அந்த மாதிரி ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி சில பேர் இருக்கிறாங்க, போற இடத்துல அடி வாங்குறது, மாட்டிக்கிறது, அதுக்கப்புறம் வேற பக்கம் வந்து வேற ஒரு தொழில் ஆரம்பிச்சிருது, இவர்களுக்கு தெரியாம போயிடும். அப்ப இப்படியான செயல்களிலும் ஈடுபட்டு விடக்கூடாது என்பதற்காக தான் ஒரு எச்சரிக்கை பதிவாக தான் நம்ம இதை சொல்லிக் கொள்றோம். அதனால புகாரி
அதாவது அப்துல் பாசித் புகாரியை பொறுத்த அளவுக்கு இந்த சம்பவம் அதை பொருளாதார ரீதியாக அவர் மேல சுமத்தப்பட்டிருக்க குற்றச்சாட்டு உண்மை. இது அவங்களே ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. யார் ஒப்புக்கொண்டிருக்கா? முஃப்தி உமர் ஷரீப் காசிமி என்று சொல்லக்கூடிய அவரே என்ன செஞ்சிருக்காரு, தன்னுடைய முகநூல் பக்கத்தில் இது சம்பந்தமான பதிவுகள் போட்டிருக்கிறாரு. நம்ம ஏற்கனவே இந்த தளத்தில் என்ன செஞ்சிருக்கோம், அந்த லிங்கை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், போட்டு விட்டுருக்கிறோம். அப்படிங்கிற ஒரு செய்தியை என்ன செய்யறோம், இந்த சகோதரர்கள் அனைவருக்கும் நம்ம சொல்லிக் கொள்றோம்.